சரி, மாணவர்களே, கொஞ்சம் முதலா நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே முடிவு பார்த்துருக்குறோம். 2 அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதாவது அது வராத பகுதி கட்டாயம் முடிவாக பாருங்க வரலாம். ஒன்று வேகன்சியை கோல் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு, அடுத்த பிஸ்னஸை அடிப்படையாக கொண்டு பொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட். 2 வகையான அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்த ஓஎல் இங்கிலீஷில் பார்ட் 1ல் டெஸ்ட் 6ல் அடுத்தவங்க நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி நோட். இனி புதுசாக ஒரு பகுதிக்கு நாங்கள் போகிறோம், நோட் என்ற ஒரு பகுதிக்கு. இந்த நோட் என்ற பகுதிக்கு நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி இன்வைட்டிங் நோட், மற்ற இன்ஃபார்மிங் நோட், மற்ற நோட் அக்செப்டிங் நோட், மற்ற அக்செப்டிங் நோட் என்று இருக்கு. அதாவது இந்த 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 4 வகையான நோட்டையும் நாங்கள் படிச்சே ஆகணும். இப்போ இதில் ஒரு நோட் தரப்பட்டிருக்கு. இந்த நோட்டு வாசிச்சு இதுக்கான கேள்வியை வேறு ஆன்சர் பண்ணுறத பார்ப்போம். அப்போ ரீட் திஸ் நோட் அண்ட் ரைட் அ ரிப்ளே நோட் டு இட். அதாவது என்ன செய்யட்டாம்னா, ரீட் திஸ் நோட், இந்த நோட்டை வாசிக்கட்டாம். அண்ட் ரைட் அ ரிப்ளே நோட் டு இட், இதுக்கு பதில் நோட்டை பதில் நோட்டை எழுதட்டாம். யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். அதாவது எத்தனை வேர்ட்ஸை பயன்படுத்தி எழுதட்டாம்னா 40 50 வேர்ட்ஸ்ல எழுதட்டாம். நோட்டண்டா என்னன்னு தெரியும். நோட்டண்டா சிறு குறிப்பு, ஒரு குறிப்பில் எழுதி போட்டு வாரது. இது என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள்லன்னா, நீங்க இப்போ ஒரு நண்பன் வீட்டுக்கு போறீங்க, அங்க நண்பன் இல்லை, நண்பனுக்கு ஒரு தகவலை அவசரமா தெரிவிக்க வேணும். அப்ப நோட்டில் அதை தெரியப்படுத்தி எழுதி போட்டு வாரது. அல்ல அவன் நிற்கிறா, அவன்கிட்ட சொல்லி போட்டு வாரது. அல்ல லெட்டர் மூலம் ஒரு நோட்டை போஸ்ட் பண்ணலாம், அல்லது இமெயில் மூலம் ஒரு நோட்டை நீங்க போஸ்ட் பண்ணலாம். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல எழுதப்படுறதா நோட். நோட்டுண்டா சிறு ஒரு குறிப்பு. அந்த நோட்டில் உள்வாங்கப்பட வேண்டிய விடயங்கள் மேலே யாருக்கு எழுதுறோம்ன்றதை கொடுக்கும். மேலே யாருக்கு நாங்கள் நோட் எழுதுறோமோ அவற்றை பேர் இருக்கும். அதுக்கு நேர அந்த ரூலுக்கு இல்லாமல் மேல் ரூல்ல நோட் எழுதப்படுற டேட் இருக்கும், போட்டிருக்கப்படும். கீழே விஷயம் இருக்கும், அதுக்கு கீழே எழுதுறாள்ன்ற பேர் இருக்கும். இதுல கோபிசாந்துக்கு டினேஷ் எழுதுறார். கோபிசாந்த் ஒரு ஆளுக்கு தினேஷ் என்றவர் இந்த நோட்டை எழுதுறார். எப்படி என்றா, ஐ கேப் டிசைடட் டு கேஎஃப்சி, அதாவது கேஎஃப்சிக்கு போகிறதுக்கு தீர்மானித்துள்ளனர். ஐ கேப் டிசைடட் டு கேஎஃப்சி, கேஎஃப்சிக்கு நான் போறதுக்கு தீர்மானித்துள்ளேன். இப்போ on 14th December of 2024 at 7:30 PM with my friends in Jaffna. ஜப்னாவில் உள்ள கேஎஃப்சிக்கு 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 14ஆம் தேதி நான் என்னுடைய நண்பர்களுடன் 7:30 மணிக்கு பின்னேரம் 7:30 மணிக்கு போக உள்ளேன். என்னத்துல? பை மோட்டார் பைக், அதாவது என்னத்துல? மோட்டார் சைக்கிள் மூலம் போக உள்ளேன். Will you come with us? Will you come with us? Will you come with us? நீங்கள் என்னுடன் வருவீங்களா, எங்களுடன் வருவீங்களா? You may inform me. You may inform me. இதை பற்றி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். About it soon. இதை பற்றி எனக்கு விரைவாக இன்ஃபார்ம் பண்ணலாம், எனக்கு தெரியப்படுத்தலாம். When and where you will join with us? When and where you will join with us? எப்பொழுது எங்களுடன் இணைவீர்கள், சேர்ந்து கொள்வீர்கள்? Have your new camera? உங்களிடம் புதிய கமரா இருக்குதா, வச்சிருக்கிறீர்களா? கேவண்டா வச்சிருக்கிறது. Have your new camera, நீங்கள் புதிய கமரா ஒன்றினை வைத்திருக்கிறீர்களா? If you have it, நீங்கள் அப்படி வைத்திருந்தால் bring it with you, உங்களுடன் அதை எடுத்து வாங்கோ. Bring it with you, உங்களுடன் எடுத்து வாருங்க. யார் எழுதுறா? தினேஷ் என்றவர் யாருக்கு எழுதுறாருண்டா? கோபிசாந்துக்கு எழுதுறாரு. இந்த நோட் எழுதுறாரு. அப்ப என்ன கேள்வி? ரீட் திஸ் நோட் அண்ட் ரைட் ரிப்ளே நோட் டு இட். இதான் இந்த நோட்டை வாசிச்சுட்டு இதுக்கு என்ன செய்யட்டாம்னா ரிப்ளே நோட் எழுதட்டாம். அப்போ கோபிசாந்துக்கு தினேஷ் எழுதி இருக்கிறார். எத்தனை? கோபிசாந்துக்கு தினேஷ் எழுதி இருக்கார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கோபிசாந்துக்கு தினேஷ் எழுதி இருந்தா நீ தினேஷுக்கு தான் கோபிசாந்த் எழுதணும். அப்ப மேல ஆற்ற பேர் வரணும், தினேஷ் பேர் வரணும், மேல தினேஷ் பேர் வரணும். அதுக்கு பிறகு இதுக்கு நேரையே ஒரு ரூல் விட்டு மேல எழுதப்படுற டேட் வரணும். அப்ப இது நேற்று எழுதப்பட்ட நோட்டுண்டா இன்றைக்கு எழுதப்படுற டேட்டை நாங்க போடுவோம். 11ஆம் தேதி 12ஆம் மாதம், கொஞ்சம் விஞ்சியாண்டி போடுவோம். 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு எழுதுறாரு.
அதாவது வந்து நோட் தினேஷ் என்ற பேருக்கு நேர ஒரு ரூல் விட்டு மேலே அந்த பேருக்கு நேர எழுதாம மேல் ரூல்ல எழுதணும் நோட். அப்ப நோட் ரெண்டு போட்டாச்சு. அப்ப என்ன செய்ய போறோம், இனி வந்து நான் வந்து தினேஷ் வந்து எழுத போறேன். என்னண்டு அவை போறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன் KFCக்கு 14 டிசம்பர் ஆஃப் 2024 7:30 மணிக்கு ஜப்னாவுக்கு தன்னுடைய நண்பர்களுடன் போக இருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து வேற விருப்பமாண்டு கேட்டப்பட்டிருக்குது, என்னோட வாரிராண்டு கேட்கப்பட்டிருக்குது. அதுக்கு பதில் நோட் வந்து எழுத போறார் இவர். இதை இன்ஃபார்ம் பண்ணி என்ன நான் பெருவன் என்று சொல்லி எழுதுறேன். பெருவன் என்று சொல்லி எழுதினா வந்து இது என்ன வகையான நோட் என்று வேறுங்கோ. ஒன்று இன்வைட்டிங் நோட் என்ற இதுக்குள்ளே பெறும், அடுத்த இன்ஃபார்மிங் நோட் என்றதும் பெறும். அதாவது ஒரு தகவலை தெரியப்படுத்துறோம், அடுத்த மட்டும் இன்வைட்டும் பண்றோம். வந்து வர சொல்லியும் வந்து என்ன எழுதப்படுது. அப்ப இன்ஃபார்மிங் நோட்டாயும் பெறும், இன்வைட்டிங் நோட்டாயும் இந்த நோட் பெறுது. நாங்க வந்து ஒரு தகவலை தெரியப்படுத்துறோம், அடுத்த வந்து வாங்க கொண்டு இன்வைட் பண்றோம். அதே நேரம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க வர மாட்டோம் காரணம் சொல்லி எழுதினா நோட் அக்செப்டிங் நோட். இதுக்கு வந்து ஓம் பாரம் என்று சொல்லி எழுதினா அது அக்செப்டிங் நோட். அப்ப வந்து இல்லை நாங்க என்ன செய்ய போறோம், இதை வந்து நாங்க வர போறோம்னு சொல்லித்தான் நாங்க எழுத போறோம். அப்ப அது அக்செப்டிங் நோட். அப்படி ஒன்றும் போட தேவையில்லை. நோட் அண்டு ஹெடிங் போடணும். மேல கட்டாயம் நோட் அண்டு என்ன செய்யணும், ஹெடிங் போடணும். நோட் அண்டு ஹெடிங் போட்டுட்டு ஒரு ரூல் விட்டு நோட்டுக்கு ஒரு ரூல் விட்டு அவ யார் எழுதுறதோ யாருக்கு எழுதுறதோ அவற்றை பேர் போடணும். அதுக்கு நேர இந்த நோட்டுக்கு கீழே இருக்கணுமா, கீழே 11/12/2024 அதுக்கு கீழே தான் இது இருக்கும். டினேஷன்றதை இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். அப்ப டினேஷன் பேரை கொடுத்துட்டேன். இப்ப எழுதுறேன் ஐ லைக் டு. இப்ப டினேஷ் எழுதுறார் ஐ லைக் டு கம் with you to KFC on 2024 at 24 on 14 December of 2024 at 7:30 a.m. 7:30 p.m. with your friend. with my friend and with your friend and மாத்தி எழுதணும். with your friends, உங்களுடைய நண்பர்களுடன் with your friends by motorbike. என்னத்துல வர போறோம், மோட்டார் பைக்கில் எனக்கு வர விருப்பம் உங்களோட. சரிதானே? வில் யூ கம் வித் அஸ். இதுல கேட்டப்பட்டிருக்க வந்து மே இன்ஃபார்ம் அபவுட் இட். இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வென் அண்ட் வெயா ஜாயின் யூண்டா வந்து வென் அண்ட் வெயா யூ வில் ஜாயின் வித் அஸ், எங்களோட உங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் எழுத போறேன் ஐ வில் ஜாயின் at your home during the time. At your home at 7 o'clock 6 p.m. 6 p.m. அதாவது ஐ வில் ஜாயின் அட் யுவர் ஹோம் அட் 6 p.m. அதாவது 6 மணிக்கு வந்து பின்னேரம் 6 மணிக்கு நான் உங்களோட என்ன செய்வேன், ஐ வில் ஜாயின் அட் யுவர் ஹோம் அட் 6 p.m. வித் யூ, உங்களோட வந்து நான் சேர்ந்து கொள்ளுவேன். வித் யூ, உங்களுடன் சேர்ந்து கொள்ளுவேன். அடுத்த சொல்லப்பட்டிருக்கு கேப் யூ கமரா என்று சொல்லப்பட்டு கேப் யூ நியூ கமரா. அப்ப வந்து நீர் ஒரு புதிய கமரா வச்சிருக்கிறீரான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எழுதணும் ஐ ஹேவ் நியூ கமரா ஐ ஹேவ் நியூ கமரா when I come your home I will bring it with me. I will bring it with me. சரிதானே? with me.
I will bring with me. With me. I will bring with me. I will bring with me. With me. என்று சொல்லி எழுதியாச்சு. அப்ப இதுல வந்து நீ என்ன செய்யணும்? இப்போ கோபிஷான் தான் இல்லை இந்திலாமலைனா சரி இஃப் யூ ஹேவ் இட் இது வந்து நீங்க வச்சிருந்தா பிரிங் இட் வித் யூண்டா உங்களோட கொண்டாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப தினேஷ் வந்து எழுதிட்டார் விஷயத்த. கீழே என்ன செய்ய போறார்? கோபிஷான் வந்து பேரை போடுறார். அந்த பேரு கோபிஷான். இப்ப என்ன நீங்கள் சொல்லுகள் கூடணும்டா என்ன செய்யலாம்டா தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் இப்படி எழுதலாம். தேங்க் யூ very much thank you very much to your invitation. Thank you very much to your invitation என்று கொடுத்தா இன்னும் சொல்லு கூடும். அப்ப thank you very much thank you உங்களுக்கு நன்றி உங்களோட அழைப்புதல்களுக்கு நன்றி. thank you very much to your invitation. அதில் வந்து தேங்க்யூ யுவர் நோட்டுக்கு உங்களுடைய நன்றி. இப்போ அழைப்பு நோட்டா இருந்தாலும் அது ஒரு இன்விடேஷன் மாதிரி தான் இருக்கும். அவர் பெற சொல்லி சொல்றாருன்னா இன்விடேஷன் அழைப்புகள் மாதிரி தானே. அப்போ இன்விடேஷன் கொடுத்தாலும் தப்பு இல்லை. அப்போ தேங்க்யூ வெரி மச் டு யுவர் இன்விடேஷன் உங்களுடைய வந்து அழைப்புக்கு வந்து மிகவும் நன்றி. I like to come with you to KFC on 14th December of 2024 at 7:30 PM with your friends. உன்னுடைய நண்பர்களுடன் எனக்கும் வந்து வேற விருப்பம் பை மோட்டார் பைக். என்னத்துல வர மோட்டார் பைக்லயே நான் பாருங்க. I will join at your home at 6 PM. நான் வந்து உங்களுடைய வீட்டுல வந்து காலமே பின்னேரம் 6 மணிக்கு ஜாயின் பண்றேன். வித் யூ உங்களுடன் ஜாயின் பண்றேன். I have a new camera. என்னட்ட வந்து ஒரு புதிய கேமரா இருக்குது. When I come your home. When I come your home. நான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது I will bring it with me. நான் என்னுடன் இதை எடுத்து வருவேன் என்று சொல்லிட்டு கோபிசான் என்று பேர் எழுதி முடிக்கிறேன். அப்ப கட்டாயம் வந்து நோட்டண்டு ஹெடிங் கொடுக்கணும். மற்ற வந்து இப்ப வந்து கோபிசாந்தலினா தலைகீழா வரும். தினேஷ் என்று போடுறோம். அடுத்த நோட்டு கீழே ஒரு ரூல் விட்டு டேட் எழுதப்படுற டேட் கொடுக்கணும். அதுக்கு கீழே தான் பேர் வரும். அதுக்கு கீழே விஷயத்தை எழுதணும். நான் தேங்க்யூ வெரி மச்ண்டா ஒரு ஆள் வந்து இன்விடேஷன் பண்ணி இன்வைட் பண்ணி ஏதாவது அனுப்பி இருந்தா அதுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லுவோம். அப்ப நன்றி சொல்லி எழுதினா அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. அப்ப தேங்க்யூ வெரி மச் டு யுவர் இன்விடேஷன் உங்களுடைய வந்து அழைப்புதலுக்கு மிகவும் நன்றி. ஐ லைக் டு கம் வித் யூ அதாவது ஐ லைக் டு கம் வித் யூ டு KFC எனக்கு வந்து உங்களுடன் KFCக்கு வர விருப்பம். on 14th December of 2024 அதாவது 2024 ஆண்டு 14ஆம் தேதி 12ஆம் மாதம் உங்களுடன் வர விருப்பம். at 7:30 PM with your friends அதாவது வந்து உன்னுடைய நண்பர்களுடன் அந்த நேரத்துக்கு வர விருப்பம். என்னத்துல பை மோட்டார் பைக் அதாவது மோட்டார் சைக்கிள் எனக்கு வர விருப்பம். I will join at your home at 6 PM with you நான் வந்து உங்களுடைய ஹோமில 6 மணிக்கு சந்திப்பேன். ஜாயின் பண்ணுவேன் சேர்ந்து கொள்ளுவேன். I have a new camera என்னிடம் வந்து புதிய கேமரா இருக்குது. when I come your home நான் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது I will bring it with me என்னுடன் நான் அதை எடுத்து வருவேன். bring என்றா கொண்டு வரேன். அதை என்னுடன் வந்து நான் எடுத்து வருவேன் என்று சொல்லி எழுதிட்டு இந்தலாம் முடிஞ்சா சரி. அப்ப நோட்டில வந்து பாருங்க இன்வைட்டிங் நோட்டுக்கு ரிப்ளை எழுதி இருக்கிறார். என்ன நான் பாருன்னு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இன்ஃபார்மும் பண்ணியிருக்கார். அப்ப இது வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ற நோட்டுக்கு இன்வைட் பண்ற நோட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியும் இன்வைட் பண்ணியும் எழுதியிருக்கிறார். அப்ப 2 நோட்டையும் ஒரே இதாக அவங்களுக்கு போட்டு தந்துருக்கு. நோட் அக்செப்டிங் நோட் என்ன இருக்கா பார்ப்போம். பார்த்து 2 நோட்டோட இந்த நோட் என்ற பகுதி முடிய உங்களுக்கு வந்து பார்ட் 1ல டெஸ்ட் 6 என்ற பகுதி வந்து இன்விடேஷன் என்ற ஒரு பகுதியும் இருக்கு. இன்விடேஷன் அழைப்புதல் எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முடியும் அந்த பகுதி முடியுது. அதோட வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு வந்து எப்படி வந்தாலும் கேள்வி வந்தாலும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க தொடர்ந்து பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த பகுதியில நான் இந்த நோட் முடிய அடுத்த வந்து நான் நோட்டு முடிஞ்சு இன்விடேஷனை முடியத்தான் நான் உங்களுக்கு ஒரே டெஸ்ட் 6 பகுதியை முடிச்சு கொண்டு அடுத்து என்ன செய்வோம்டா நாங்க வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு போவோம். அதாவது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து விளங்கப்படுத்துறேன் நான் அதுக்கு இந்த கிராமர் செக்ஷன். நன்றி.